மொட்டுக்கட்சி காரியாலயம் மீது தாக்குதல். உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும். ஸ்ரீதரன் சபதம். தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு. ரிசாத் பதியுதீன் தெரிவிப்பு. தேசிய பட்டியலினூடாக அவைக்கு வரும் நாமல். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியீடு. பாராளுமன்றத்தில் தமிழ் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை கையாள உள்ளேன். செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதில்லை. மஹிந்த அறிவிப்பு. தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள். வலிமை மிகு வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி. உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திட்டமிட்டு பின்னப்பட்ட சதிவெளிகளின் உள்ளிருந்தவாறே தமிழ் தேசியத்தின் இருப்புக்காக போராட தலைப்பட்ட என்னையும் எனது பாதையையும் ஏற்று வலிமை மிகு வாக்குகளால் ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி. உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்றார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 196 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய விசேட வர்த்தமானியே இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்திற்கமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை தங்களது கட்சியின் சார்பில் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை கட்சிகள் அறிவிக்க வேண்டும். அதன் பின்னர் 29 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். அமைதியை பேணுவதற்காக இந்த விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அடையாளம் காணப்பட்ட சில இடங்களில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 2 நாட்களுக்குள் 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 18 வேட்பாளர்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். 147 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு கிடைக்கப் பெற்றுள்ள தேசிய பட்டியல் வாய்ப்பை அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி மொட்டுக்கட்சி சார்பாக நாமல் சபைக்கு வர உள்ளார். பொது தேர்தலில் மொட்டுக்கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. தேசிய பட்டியல் ஊடாக ஓர் ஆசனம் என அக்கட்சி சார்பில் 3 சபைக்கு செல்கின்றனர். அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலகுவில் தாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அரசாங்கம் சிறந்த முறையில் ஆட்சி செய்யும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள் எனவும் மக்களின் ஆணையை மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நாடு முன்னேறவும் இடமுண்டு, வீழ்ச்சியடைவும் இடமுண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் பின்னடைவை சந்தித்த காரணிகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் இடம்பெறாது என தான் கருதுவதாக கூறியுள்ளார். மேலும் எந்த காரணத்திற்காகவும் போராட்டத்தை விட்டு விலகப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தரப்பிற்கு ஏற்பட்ட இந்த நிலைமை குறித்து தான் கவலையடைவதாக அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் ஜனாதிபதியின் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள். எனவே ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வன்னி மாவட்டத்தில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனஸ் ஆசனம் உட்பட 2 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனஸ் ஆசனம் உட்பட 2 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்தில் அதிகூடிய வாக்கை வன்னி மக்கள் எனக்கு வழங்கியுள்ளார்கள்.
எமது கட்சியில் போட்டியிட்ட அனைவரதும் அயராத முயற்சிதான் இந்த வெற்றிக்கு காரணம். மாவட்ட மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். வன்னி மாவட்ட மக்களுக்கான பணியை நான் தொடர்ந்து முன்னெடுப்பேன். அதுபோல் அம்பாறை மாவட்டத்தில் எனது கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. அந்த மக்களுக்கும் எனது நன்றிகள். புத்தளம், அனுராதபுரம், குருநாகல், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் எமது கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாலும் வெல்ல முடியவில்லை. அந்த மக்களுக்கும் எனது நன்றிகள். தேர்தலுக்கு பின் எனது பணி முன்னர் செய்ததை விட அதிகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறது. நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியையும் ஜனாதிபதியின் கட்சியையும் வெல்ல செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் கூட இந்த ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள். எனவே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என நம்புகிறோம். அத்துடன் ஜனாதிபதிக்கும் அவரது கட்சிக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தின் மீது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதலினால் அலுவலகம் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட பூனொச்சிமுனை தாருசலாம் விளையாட்டு மைதான வீதியில் அமைந்திருந்த மேற்படி தேர்தல் அலுவலகத்தின் மீது நள்ளிரவு அல்லது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அலுவலகத்தின் பொறுப்பாளர் தெரிவித்தார். பொதுஜன பெரமுன கட்சியில் மொட்டு சின்னத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எம்.ஏ. அப்துல் வகாப் என்பவருக்கு சொந்தமான இந்த அலுவலகமே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. தாக்குதல் காரணமாக அலுவலகத்தின் கண்ணாடிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாதைகளும் தாக்குதல் நடத்தியவர்களினால் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிந்தது. தாக்குதல் நடந்த சம்பவ நேரத்தில் அலுவலகத்தில் யாரும் இருக்கவில்லை என்பதனால் உயிர் ஆபத்துகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். बैनर का दोरे में हतर है बैनर किया ඔක්කොම හතකට ඩාල්කවල අතේ මාකට කොල්ල මෙන්න ඊයේ රෑ වෙන්න ඕනේ කියන්නේ ඊයේ රෑ 9 ඉඳන් මේ ඇවිල්ලා බලලා පදිංචි වෙලා රෑ 9 එක ජනේලයකට වීදුරු රුපියල් 1,4000යි මේකටත් 4,000ක් විතර යනවා. 8,000යි. හරිද?
මේකට 4000 12000 රුපියල් 22000 කීයද කියන්නේ රුපියල් 22000 විතර ලාභය හරිද කියලා හරි හරි ඈ හරි මොකද ඩලවනවා ඉන්නේ කරනවා නම් කාගේ පාස්වෙන් ගැහුවද කියලා එහෙම කියන්නත් බෑ. හරි ඒක சொல்லி யாரையும் சாதாரணமா பார்த்து சொல்லுங்க. இந்த பத்து ரோட் என்ன சொல்ல டாஸ்ல இருக்கும். மதி மாப்பல எத்தனை பேர் வந்து මේ නැතිව ගන්න තියා කෙවිල තියෙන පන්සලක්. கட்சி முகமது அப்துல் வஹாப் நடுவட்ட நான் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர். அந்த வகையில் என் ஆஃபீஸ் வந்து என் வீட்டில் தான் இயங்கி கொண்டிருந்தது. நேற்று நான் கடைசியாக வந்து போகக்குள்ளேயும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த வீட்டில் நடக்கலை. தற்போது இந்த காலையில் வந்து நான் பார்க்குற நேரம் வந்து எங்கள் வீட்டில் கண்ணாடியெல்லாம் உடைத்து முட்டாக சேதப்பட்டப்படுத்திருந்துச்சு. இதால் நான் இது ஒரு மிச்சம் வன்மையான ஒரு அச்சமான ஒரு பயங்கரமான சம்பவமாக நான் கருதுகிறேன். இது 2 வட்டம் சமானமாக காத்தாங்குடி போலீஸ்லேயும் ஒரு முறைப்பாடு செய்கிறதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். வந்து சம்மந்தமாக காத்தாங்குடி போலீஸாரம் வந்து இது பல இடங்களை பார்வையிட்டு அது சம்மந்தமாக என்கொயரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக நான் அவங்கள்ட்ட கோரிக்கிறேன் வந்து நீங்கள் வன்மையாக இந்த சம்பவத்தை நடத்தினார்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன் அவங்கள்ட்ட. நீங்கள் யாரையும் சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படுறதுக்கு யாரையும் இல்லை. எங்களோட பிரச்சாரங்கள் வந்து தேர்தல் சம்மந்தமாக யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுமூகமான முறையில் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த வகையில் யாரையும் நான் சந்தேகப்படலை. இருந்தாலும் யாரும் செஞ்சிருப்பாங்கன்னு சரி நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் யார் சரி செஞ்சிருக்கணும் இதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. யார் சரி செஞ்சிருக்கிறாங்க இது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்திக்கிறாங்க நான் வன்மையாக கண்டிக்கிறோம். சம்பந்தம் கட்சிக்கு அறிவிச்சிங்களா? கட்சிக்கு அறிவிச்சிருக்கிறேன். கட்சி ஆதரவு ஏஜென்ட்டுக்கு அவருக்கும் அறிவிச்சிருக்கிறேன். இது சம்மந்தமாக எங்களுடைய மேற்தளங்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். வந்து இது சம்மந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் அறிவிச்சிருக்கிறோம். வந்து வன்மையாக உங்களுக்கு சேத விவரம் என்ன மாதிரி? சேத விவரம் வந்து முட்டா ஜன்னல் எல்லாமே செஞ்சு எல்லாம் இதாகிட்டு வந்து அப்போ அதால் வந்து கண்டிப்பாக நாங்கள் இதை ஜன்னல்லாம் மிச்சம் சேதப்படுத்தி கண்ணாடியெல்லாம் உடைச்சி ஜன்னல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. வந்து சம்மந்தமாக நான் போலீஸார் முறைப்பாடு செஞ்சிருக்கிறேன். செஞ்சாக்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட தொழில்? நான் தொழில் வந்து சாதாரணமாக ஒரு கார்மெண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். நான் வந்து அதில் நான் அந்த தொழில் கூடாத இந்த வீட்டை கட்டினேன். நான் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலேயே செயற்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே வன்னி மாவட்டத்திலே சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட நாங்கள் ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே என்னோடு இந்த கட்சிக்காக உழைத்த 9 வேட்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே உண்மையிலே அவர்களுடைய அந்த உழைப்பு தான் கட்சிக்கு வாக்குகள் கூடுதலாக விழுந்தது. மிக உற்சாகமாக கட்சிக்கு ஆசனங்கள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் இராப்பகல் பாராது செயல்பட்டார்கள். அதே போல எங்களுடைய மக்கள் வன்னி மாவட்டத்திலே எங்களுடைய சங்கு சின்னத்தை வாக்களித்து ஒரு ஆசனத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நாங்கள் 2 விடயங்களை சொல்லி மக்களிடம் வாக்கை சேகரித்தோம். ஒன்று இன விடுதலை சம்பந்தமாக, இன பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி
தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது ஒரு விடயம். அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 2 விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இனப்பிரச்சனை, அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதே போல இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே செயற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே அவர்களை எல்லாரும் ஒன்றிணைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை பூராவும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இணைத்து அந்த ஒரு கமிட்டியாக ஒரு ஒற்றுமையான பொது வேலை திட்டங்களிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியையும் எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற துறையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனை தீர்வையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும் காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவதும் எங்களுடைய நிலங்கள் பறிபோகாத ஒரு சூழலை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கான எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை, இந்திய ட்ரோலர் இன்னும் பல பிரச்சனைகள் அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை ஒன்றாக இணைந்து நாங்கள் இந்த பொது வேலை திட்டங்களை இதை இணைத்து செயல்படுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே என்னோடு எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்கு சேகரித்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய அந்த தெரிவு என்பது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களிலே கவனங்களை எடுத்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையை நாங்கள் கையாளுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒற்றுமைக்காக முயற்சி செய்தவர்கள் அந்த வகையிலே இந்த தேர்தல் பொறுப்பவர்களை பார்க்கின்ற போது மக்கள் வீட்டு சின்னத்தை வழக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வாக்களிக்கின்ற நிலையங்களுக்கு செல்கின்ற போது அந்த மக்கள் தங்களுடைய அந்த வழக்கமான ஒரு உடையத்திலே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று வன்னி மாவட்டத்திலே ஒரு உடையத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். நாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தால் 3 ஆசனங்களை நிச்சயமாக பெற்றிருக்க முடியும். அது 4ஆகவும் மாறியிருக்கலாம் என்ற மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு போடப்பட்ட வீதாசாரத்தை பார்க்கின்ற போது 2ம் ஒன்றாக கூட்டியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் 3 ஆசனங்களை பெற்றிருக்க முடியும். இது ஒரு அபாயகரமான ஒரு செயல்பாடு. இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக நின்றுதான் எல்லா தேர்தலிலேயும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய பொது பிரச்சனைகள் நாங்கள் கையாள வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார். ஆகவே பிரிஞ்சு சென்று ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம் என்ற செய்தியையும் மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே அந்த ஒற்றுமையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே ஒரு கவலை என்னென்றால் ஒரு பெருவாரியான வடக்கு கிழக்கிலே ஜேவிபி அரசாங்கம் அமைப்பதற்கான தமிழர்களுடைய வாக்குகள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது கவலை தருகின்றது. இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை ஈனம் மக்களுடைய கோபமாக மாறி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவை எல்லோரும் இதிலே ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை
உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். ஆணைய வழங்கியிருக்காங்க, அதாவது தனித்து போட்டியிட முடிவெடுத்த வழங்கியிருக்காங்க, அதாவது நேரடியாக அவர்களுடைய சேர்ந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்பில்லை என்ற மாதிரி நேற்று இல்ல, தமிழரசு கட்சி குழப்பங்களிலிருந்து மீளவில்லை. நான் அதான் முதலே சொன்னேன், பழக்கப்பட்ட இந்த ஒட்டுச்சின்னம் என்பது எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே பழக்கப்பட்ட ஒரு விடயம். அதைவிட தலைவருடைய ஆணையின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட வீடு என்றெல்லாம் மக்கள் இப்பொழுதும் பேசுகிறார்கள். அந்த வகையிலே தான் போடப்பட்டதை ஒழிய இந்த தமிழரசு கட்சியின் ஆர்வம் காரணமாக போடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அவர்கள் சுமந்திரன் சொன்ன கருத்தை எப்படி அதை பார்ப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒற்றுமையை விரும்பினால் அல்லது ஒற்றுமையாக போக வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் கைகோர்க்க தயாராக இருக்கிறோம். அது விலை இனத்தின் அடிப்படையிலே என்று யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் இணைந்து செல்வது நன்றாக இருக்கின்ற நான் உண்மையிலே கொள்கையோடு மக்கள் அந்த சங்கு சின்னத்திலே ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை விட்டிருந்தார்கள். அதன் பின்பு எங்களோடு இருந்தவர்களே எங்களை பற்றி களவாடி விட்டார்கள் என்றெல்லாம் பொது சபையினர் எங்களோடு இருந்துவிட்டு எங்களுக்கே பிறகு ஒன்றுமே தெரியாது போல நிலாந்தன் போன்றவர்கள் பதில் சொல்ல ஒழிக்கிட்டார்கள். உண்மையிலே இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் வேறொரு புலனாய்த்துறை எடுத்து அதன் ஊடாக வாக்குகளை பெற்றிருக்கும். இது எழுத்தாளர்களுக்கு தெரியவில்லை போல. ஆகவே அதுவும் ஒரு பாதிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறது. இருந்தாலும் மக்களுடைய நான் கருதுவது என்னென்றால் மக்களுடைய ஒற்றுமையாகவில்லை என்ற அந்த கோபத்தின் அடிப்படையில தான் ஜேவிபி கூடுதலாக தங்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சிங்கள இணையத்துவம் வர இருக்கின்ற ஒரு அபாயத்தை தவிர்த்திருக்கிறார். அந்த வகையிலே தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கவலை சங்கு சின்னத்தில் ஒரே ஒரு ஆசனம் கிடைத்தது. அது சங்கு சின்னத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக வெறுத்தார்கள் என்று அர்த்தமல்ல. எங்களை பொறுத்த மட்டிலே பரவலாக மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் கோபம் ஒன்றிணையவில்லை என்று, ஒரு பக்கம் இப்போ இருக்கின்ற இந்த அனுர அலை இளைஞர்களை தாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறதுடைய சங்கு சின்னத்தை மக்கள் வெறுக்கவில்லை என்பதை இதனால் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 14 வாக்குகள் கிடைத்திருந்தால் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்க முடியும் என்பது தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ஆகவே மக்கள் சங்கு சின்னத்தை புறந்தள்ளவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுயேட்சையாக நாங்கள் போட்டியிட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலில் நான் யாழ் மாவட்ட எமது மக்களுக்கு நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சுயேட்சையில் போட்டியிட்டு சுமாராக உங்களால் வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 மாதத்தில் நாங்கள் எங்களது சின்னத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது. நேரம் காலம் போதாது இருந்ததால் 7500 வாக்குகள் எங்களுக்கு போடப்பட்டிருந்தது. எங்களது சுயேட்சை KV தவராச தலைமையில் தான் இருந்தது. நாங்கள் அந்த கட்சியை கொண்டு வர வேண்டிய காரணம் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஒருபுறம் தேசிய கட்சியாக தேசியம் அழிந்து கொண்டு போகின்றது. எனவே அதை தொடரப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதன் நிமித்தம் நாங்கள் அதற்கு பெயர் வைத்து கட்சி பதியாவிட்டாலும் நாங்கள் பெயர் வைத்து அதை மக்களுக்கு சொல்லி அதன் மூலம் நாங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டோம்.
இருந்தும் எங்களுக்கு வெற்றி வாகை வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். எனினும் யாழ்ப்பாணத்தில் அலையொன்று அதனை கொண்டு சென்று விட்டது. காலம் காலமாக வருடக்கணக்கில் அரசியலில் இருந்தவர்கள் எல்லோரும் அந்த அலையில் வீசப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் நானும் அதில் அகப்பட்டுக் கொண்டேன். நான் கடந்த 2 தடவைகள் பாராளுமன்றில் அங்கம் வகித்துள்ளேன். எனவே நான் மீண்டும் பாராளுமன்றம் போக வேண்டும் என்ற முனைப்பில் இதனை செய்யவில்லை. நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்குத்தான் சுயேட்சையாக போட்டியிட்டோம். எமது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பானது காலப்போக்கில் மலரும். அதற்கு எமது மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர். எனினும் அவர்கள் தங்களின் கட்சியின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டனர். கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை. இந்த நிலையில் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும் போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள். அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன. அதனை வெற்றி கொள்ள முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். தமது 30 வருட கால அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதாக முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே அறிவித்துள்ளார். நாவலப்பட்டியில் உள்ள தமது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட தமக்கு 20,401 வாக்குகளை மக்கள் அளித்துள்ளனர். எனவே கடந்த பொதுத் தேர்தலில் சுமார் 2 லட்சம் வாக்குகளை பெற்ற தமது அரசியல் சேவை தொடர்ந்தும் தேவையில்லை என்பதை மக்கள் வெளிக்காட்டியதன் காரணமாகவே அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.